டிஎஸ் பாலையா. ஸோ இவர் வந்து நம்ம ஊருக்காரு, திருநெல்வேலி சுப்பிரமணியன் பாலையா அப்படிங்கிறது தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சினிமாக்குள்ளே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நாடகத்துலேருந்து தான். அவர் நாடகத்துக்கு ஏன் போனார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் முதல் சினிமா அறிமுகத்தை பற்றி நம்ம இந்த இதில் பேசிடலாம். அவர் சினிமாவில் வந்து வர்றதுக்கு காரணமாக இருந்தது பதிபக்தின்னு ஒரு நாடகம். அதில் அவர் நடிப்பை பார்த்து மருதாச்சலம்ங்கிறவர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுதான் சதி லீலாவதி படம். அந்த படத்தோட இயக்குனர் எல்லிசார் டங்கன். அந்த படத்தில் அவருடைய நடிப்பை பார்த்து அடுத்து அவருடைய இரு சகோதரர்கள் வாய்ப்பு கொடுக்குறாரு. 1936 தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார் பாலையா. திருப்பி வந்து இரு சகோதரர்கள் 37 அம்பிகாபதி படத்தில் எம்கே தியாகராஜ பாகவதற்கு வில்லனாக நடிக்கிறார். அந்த படத்துக்கும் டைரக்டர் எல்லிசார் டங்கன் இந்த 3 படத்துலையுமே வந்து பாலையா வந்து நடிக்க வச்சிருப்பாரு. அந்த சதிலீலாவதியில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் அவர்களும் அறிமுகமானாங்க. ஸோ இந்த 3 படத்தையுமே எல்லிசார் டங்கன் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் பாலையாவுடைய அந்த யதார்த்தமான நடிப்பை பார்த்துட்டு நீங்கள் அமெரிக்கா வாங்க, ஹாலிவுட்டுக்கு வாங்கலாம் கூப்பிட்டுருக்காரு. ஆனால் இவர் மறுத்துட்டாராம். அதுக்கப்புறம் அவர் எத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் அவருக்கு வந்து திருவிளையாடல் படமும் தில்லானாமோ நாம்பால் படமும் வந்து ஒரு தனி பேர் வாங்கி காதலிக்க நேரமில்லை விட்டுட்டீங்க. அது சரியான படம். அந்த நாகேஷ் அவர் அந்த சீன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து அதுலேயும் குறிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா தில்லானாமோ நாம்பால் அவர் சிவாஜி கணேசன் கூட சேர்ந்து பேசுகிறேன். இன்னைக்கு என்ன ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதாம தம்பி, நீங்கள் இன்னைக்கு பாட்டுக்கு வாசிச்சிங்களா, நம்ம திருவிழாக்கு போகிறோமா, நிலகலகண்டம் பாரு. ஏன்னா காதலிக்க நேரமில்லையில் முதல்ல அவர் இல்லை அந்த ரோலுக்கு, வேற ஆளை தான் வச்சிருக்காங்க. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் அதோட கலரே மாறிடுச்சு. ஆமா, அது இன்னைக்கு பேசக்கூடிய சீன்ல அது அவங்க 2 பேரும் அந்த ஒரு படத்தை நரேட் பண்ணுவார்ல நாகேஷ் அவங்க கிட்ட, அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு ரியலா ஒரு டைரக்டர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமான வந்த ஒரு சீன் அது உண்மையிலேயே. ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு மேல தமிழ் சினிமாவில் நிலைச்சிருந்தாரு. நம்ம ஊருக்காரங்க தான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை.